தாவேகாவில் புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா இடையே அதிகார மோதல் வெடித்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு, என்ன முந்தி போக பாக்குறியா? அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையை எடுக்கிற முதல் ஆள் நான் முன்னாடி போகாம அவர் யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். பேனரில் இந்த சர்ச்சை தொடங்கி இருக்கிறது. அதாவது ஆதவர்ஜுனாவா புசி ஆனந்தா என்ற கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. பேனரில் ஆதவர்ஜுனா புகைப்படத்தை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி நீக்கப்பட்டிருக்கிறார். இங்க பாரு, எவ்வளவு நாளைக்கு தான் இன்னொருத்தனுக்கு எழுதிட்டு இருக்க முடியும்? நான் வேட்பாளர் ஆகணுமா? கட்சியினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு பதவிகள் வழங்குவதாகவும் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. என்ன தொழில் தெரியும்? அப்படின்னா எம்எல்ஏங்கிற தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? நான் அப்படிங்கன்னா அவர் தான் சொல்றாரு பிசினஸ் நோண்டி கேட்டுட்டு வீடு சைஸ் பாரு அதுல கட்டினதுதான். புதுச்சேரி பொதுக்கூட்டத்தின் பொழுது தனது தொலைபேசியை எடுக்கவில்லை என்று ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுகிறது. லூசு பயலா. நம்மளுடைய தலைவர் தளபதியுடைய படத்தை எல்லாருமே வச்சிருப்பீங்க. அந்த படத்தை எடுத்து ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல போடா. இது காசு கொடுத்த கூட்டம் அல்ல. தலை நிமிர்ந்து தலைவர் தளபதி என்று ஒரு முகத்தை காட்டினால் கூடுகிற ஒரு அன்பான ஒரு கூட்டம் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க. இரவும் பகலா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் இதை கண்காணிச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி ஆலோசனை தலைவர் கட்டளைகளை தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுக்கு கிரைண்ட். இப்படி ஒரு உணர்ச்சிகரமான கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. அவர் யார் தெரியுமாடா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? யார் முன்னால நிக்கிறது தெரியுமாடா? உற்சாகத்தோடும் உணர்ச்சியோடும் உத்வேகத்தோடும் தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிமார்கள் இங்கே சங்கமித்தது கண்டு நான் வியப்பில் ஆழ்ந்தேன். என்னடா இந்த வெட்டது? இந்த இளைஞர் பட்டாளம் இருக்கும் வரை தமிழகத்தின் வெற்றி கழகத்தை யாரும் வீழ்த்த முடியாது. முடியுமா? முடியாது. வருகிற யுத்த காலத்தில் தளபதி விஜய் வெல்வார் என்பது வெளிப்படை. அதற்கு இந்த இளைஞர்கள் தான் அடிப்படை. 500 ரூபாய்க்குள்ள அடிச்சுக்க, அதோட கட் பண்ணிக்க. இந்த அடிக்கு 100 ரூபாய் கழிஞ்சு போச்சு. 500 ரூபாய்க்குள்ள பேசிக்கிறதுக்கு நீ என்ன ப்ரீபெய்டு கார்டா? ப்ரீபெய்டு ரவுடி. நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.